வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். போன வாரம் பாட்காஸ்ட் பண்ண முடியல. ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு ஷெட்யூல், பண்ண முடியல. மன்னிச்சிருங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அடுத்து இப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியல. ஸோ தெரியாம கமிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துக்கல. போன வாரம் தி ஹிந்து, அதில் வந்து தி ஹிந்து தமிழ், அதில் வந்து இளமை புதுமையில் பாட்டுக்காரன் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் தான் சொல்லணும் நிறைய பேருக்கு. ஏன்னா இது ஒரு கம்யூனிட்டியாக, இது ஒரு க்ளோஸ்ட் பியூட்டிஃபுல் கம்யூனிட்டியாக அது க்ரோ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்டர்வியூ பண்ண கார்த்திகா ராஜேந்திரன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களும் நம்மளோட பாட்காஸ்ட் ஃபாலோ தான். அண்ணா பேசினாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு முகம் தெரியாத நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங், ஒரு அண்ணனா பார்க்குறாங்க. எனக்கு அது ரொம்ப வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அது ஒரு மேஜர் டேக் அவேன்னு நினைக்கிறேன். என்னால் வந்து நிறைய பேர் கூட என்ன மாதிரியே மியூசிக்கை நேசிக்கிற, எனக்கு பிடிச்ச பாட்டையும் நான் சொல்கிற விதத்தையும் நேசிக்கிற எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுதான் என்னை வந்து இன்னும் அதை கண்டினியூ பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சீசனில் தான் இது வரைக்கும் 2 வாரம் இடையில கேப் வந்துருக்கு. போன சீசன்லாம் வந்து நான் பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சாதான் நான் அதை பற்றி பேசுவேன். சும்மா இந்த வாரம் எதையாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பேசுவோம்னு சொல்கிறது வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது. அதனாலேயே ஒர்க் பயங்கர ஹெக்டிக்காக இருக்குது. என்னால் உட்காந்து இதுக்காக ஒரு டைம் டெடிகேட் பண்ணி பேச முடியாது. நான் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த வாரம் ஒரு இதை பற்றி பேசியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம், ஐ மீன் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். திஸ் இஸ் கிரேட் பட் ஐ லைக் திஸ். அந்த டெம்ப்ளேட்டில் வந்து வெப்பம் படத்தில் மனைவரும் அறிக்கையும் காட்சியில் இருந்த பாட்டை பற்றியும் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஒரு தேவதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையுமே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு என்ன மாதிரியான ஒரு கோல்டு ஆல்பம் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆல்பம் பற்றி தான் இன்னைக்கு பேசுறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். வெப்பம். இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10, 2023 மணி வந்து ஒரு 7 இருக்கும். வெளியில் ஆக்சுவலாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் இந்த ரூம்குள்ளே பயங்கர ஒரு வெப்பம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வெப்பமோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப ஒரு அன்யூஷுவலான ஃபார்மெட்டில் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா வந்து கௌதம் சாரோட ஆஃபீஸில் ஜோஷ்னா ஸ்ரீதர், நாமுத்துக்குமார், டைரக்டர் அஞ்சனா அலிகான், நானி, கார்த்திக் எல்லாருமே அந்த ஆஃபீஸில் கேதர் பண்ணி அந்த மியூசிக்கை வைப் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அந்த டைம் வந்து அது விஜய் டிவியில் ஒரு ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதோட ஒரு ஷார்ட் வெர்ஷன் வந்து இன்னும் யூடியூப்ல இருக்குது. அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது கௌதம் இதே வார்த்தை சொல்ல, வெளியில் நம்ம பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த ரூம்குள்ள ஒரு வெப்பம் அப்படின்னாரு. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அழகான ஒரு வீடியோ. அது 7 நிமிஷம் போகும். 7 நிமிஷத்துல அந்த ஆல்பமோட ஒரு ஓவர்வியூ, ஒரு கிளிம்ஸ், ஒரு ப்ரிவியூ, என்ன வேணா சொல்லலாம். அந்த ஆல்பமை கொண்டாடி இருப்பாரு எல்லாருமே, ஜோஷ்னா ஸ்ரீதரா இருக்கட்டும், முத்துக்குமாரா இருக்கட்டும். ஸோ வெப்பம் பற்றி பேசணும்னா, வெப்பம் வந்து வெப்பமோட ஆடியோ வந்து 2010 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ராங், 2010 தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து வெப்பம் ஆடியோவை ரிலீஸ் பண்ணது வந்து ஃபோட்டான் கதாஸ், கௌதம் மேனனோட லேபிள் தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஃபோட்டான் கதாஸ் மியூசிக்கில்.
அதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டான் கதாஸ்ல கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆல்பம் பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நல்ல ஆல்பம். விஜய் எபனேசர்னு சொல்லிட்டு ஹாரிஸோட அசோசியேட் தான் வந்து அதோட கம்போசர். அதுதான் வந்து த ஃபர்ஸ்ட் ஆல்பம் டு பி ரிலீஸ்ட் பை ஃபோட்டான் கதாஸ் மியூசிக். அது ஆக்சுவலாக பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஆல்பம் அந்த டைமில். ஏன்னா ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு. பட் எனக்கு அதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆல்பம். இன்ஃபேக்ட் அதோட ஆடியோ லான்ச் வந்து இவனும் ஹாரிஸும் தான் லான்ச் பண்ணாங்க ஒரு ஈவெண்ட்டில். அதை பற்றி கூட நான் கௌதம் சொல்கிறேன், நான் பேசியேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் வந்தோடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வைப் கொடுத்துச்சு. ப்ளஸ் கௌதம் தன்னோட படங்கள்ல மட்டும் இல்லை, தான் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லையும் சரி, தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுற படங்கள்லையும் சரி, சாங்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்கிறதுக்கு அது பயங்கரமான ஒரு விசிட்டிங் கார்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்த ஆல்பம் தான் வந்து வெப்பம். வெப்பம் பற்றி கேள்விப்பட்டோன்னா, வெப்பம் ஆடியோ லான்ச் அன்னைக்கு அப்போ வந்து தேசி நாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அது வந்து பைரேட்டட் சைட் தான். அப்போ நிறைய பைரேட்டட் சைட் இருந்துச்சு. பட் தேசி நாப்ஸ்டர் வந்து ஒரு ஃபோரம். அந்த ஃபோரமில் வந்து ரெகுலராக மியூசிக் ரிலீசஸ், சிடி ரிப்ஸ் அப்படியே செம்ம குவாலிட்டி இருக்கும். நான் இப்போ வந்து டைடல்னு கேட்குறோம். அந்த டைமில் தேசி நாப்ஸ்டர் ரிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். MP3 வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும். எனக்கு இப்போவுமே வந்து என்னோட தேசி நாப்ஸ்டர் கலெக்ஷனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரிஜினல் சிடி வாங்கினாலுமே ஒரு பக்கம் வந்து நான் தேசி நாப்ஸ்டர் கலெக்ஷனை வந்து ரொம்ப நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாள். இன்ஃபேக்ட் வந்து எல்லா ஆடியோ சீடியும் நான் ரிப் பண்ணி வேவ்ல கேட்டு பார்ப்பேன். எனக்கு தேசி நாப்ஸ்டர் பெட்டரா சவுண்ட் ஆச்சு. மேபி அது ஒரு என்னன்னு சொல்றது, சப்கான்ஷியஸா இதுதான் பெட்டரா இருக்கு அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டனால எனக்கு அப்படி தோணுச்சான்னு கூட தெரியல. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தேசி நாப்ஸ்டர் வந்து தேசி நாப்ஸ்டர்ல ரிலீஸ் ஆகுது. தேசி நாப்ஸ்டர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களால சும்மா டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒரு ஆல்பம் உங்களுக்கு வேணா நீங்க போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் த ரிலீஸ் மேபி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி ரிப் பண்ணி ஸோ பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட மியூசிக் கலெக்ஷன். ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து மியூசிக் ஃபோல்டர் இருக்கும். மியூசிக் ஃபோல்டர் இருக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, மற்ற மிஸ்செலேனியஸ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். மற்ற எல்லாமே பெருசாக இருக்கும். அதில் தமிழுக்குள்ளே வந்து ரஹ்மான், இளையராஜா, ஜிவி, யுவன் இப்படியெல்லாம் இருக்கும். ஜோஷ்வா ஸ்ரீதருக்கு நான் தனியாக பெரிய ஃபோல்டர் வச்சுக்கலாம். மிஸ்செலேனியஸ்குள்ள ஜோஷ்வா ஸ்ரீதர், அதுக்குள்ளே வந்து வெப்பம் மேரிக் பண்ணி. இந்த ஆல்பம் பற்றி சொன்னோன்னே ஜோஷ்வா ஸ்ரீதரும் முத்துக்குமாரை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம சாங்ஸ்குள்ளே போகலாம். காதலாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், அவங்க பண்ண பாடல்கள் எல்லாமே வந்து பயங்கரமான வந்து செம்ம லிரிக்கல் வேல்யூ ப்ளஸ் லிரிக்ஸ் புரிகிற மாதிரி கேட்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து லிரிக்கை ஃபஸ்ட்டு காதல் வளர்த்தேன் மூலமாக அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே எனக்கு வந்து உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் படத்தோட பாட்டு வந்து ஒரு தடவை ஏதோ ஒரு பாட்டு புக்கில் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பார்க்கும்போது அதில் ஒரு வரி இருந்துச்சு, கல்லறை மீது தான் பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா, மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூறு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும், வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயமாற்றும், நிலவொளியை மட்டுமின்றி மின்மீன்கள் வாழ்வதில்லை, மின்மினியும் ஒளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு அது அந்த வரிகள், அந்த பாட்டோட மொத்த வரிகளுமே வந்து ரொம்ப என்னை உழுக்குச்சுன்னு சொல்லலாம். நான் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அது கொடுத்த ஒரு மெச்சூரிட்டி இல்லை ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயம் வந்து ரொம்ப சரீராக இருக்குது. எஸ்பெஷலி இந்த வரி அந்த பாட்டில், வெந்நீரில் நீ குளிக்க பிறகாகி தீ குளிப்பேன், உதிரத்தில் உன்னை கலப்பேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து இந்த ஆல்பம் மொத்த பாடல்களும் முத்துக்குமார்னு சொன்னோன்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட். கௌதம் ரிலீஸ் பண்ணுறாரு, ஜோஷ்வா ஸ்ரீதர் மியூசிக், ஃபர்ஸ்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண பாட்டு தான் ஒரு தேவதை வீசிடும் பார்வையிலே விழுவது ஒரு சுகம். அந்த பாட்டு பயங்கரமான ஒரு ராக்கிங், ஒரு
குரூவியான ஒரு சாங். எனக்கு அந்த பாட்டோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கிட்டார், ஒரு ஃபுட் டேப்பிங்கான ஒரு சாங், பயங்கர எனர்ஜி அந்த பாட்டுல. மின்சாரம் இல்லா நேரத்தில் மின்னலாய் வந்து ஒளி தருவான், அந்த வெளிச்ச மலையில் நான் நனைந்திடுவேன், விரல் தொட்டு விடும் தூரத்தில் மனம் சுட்டரிக்கும் பாரத்தில், புரியாத போதே இது புரிந்த போதும் அவள் பக்கம் வர படப்படக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு முத்துக்குமார். எஸ்பெஷலி அந்த பாட்டுல வந்து எனக்கு இருக்கிற இன்னொரு விஷயம், அவள் மாலையில் மலர்ந்திடும் மலர் அல்லவா வாசனை என் சொந்தம், அவள் அனைவரும் வசித்திடும் நதி அல்லவா அலை மட்டும் என் சொந்தம் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. கிளின்டன் அதை பாடின விதமுமே, கிளின்டனுக்கு ஆக்சுவலா எனக்கு தெரியல அவரோட மதர் டங் என்னன்னு சொல்லிட்டு, பட் அவர் தமிழ் பாடுற ஒரு ஒரு ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்றென்றும் புன்னகையா இருக்கட்டும், உங்களுக்கு கண்ட நாள் முதல் எத்தனை பேருக்கு புஷிங் இட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு, அது தெரியும்னு தெரியல. புஷிங் இட் ஹார்ட் வந்து பிரேம்ஜி, யுவன் அண்ட் கிளின்டன் பாடியிருக்கேன். எனக்கு கிளின்டனோட சவுண்டிங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பாட்டு வந்து செம்மையா இருக்கும். எஸ்பெஷலி ஸ்வேதா மோகனோட வாய்ஸ் வந்து ஒரு ஒரு கோடை வெயில்ல இங்க பயங்கரமா ஒரு 2 மணி நேரம் வெளியில போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூப் ஆஃப் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஸ்வீட்டா இருக்கும் ஸ்வேதா மோகனோட வாய்ஸ். ஆல்பம்ல அடுத்த பாட்டு, 2வது பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊரே அடிச்சு துவைச்ச மழை வரும் மறிக்குறி. மழை வரும் மறிக்குறி ஆக்சுவலா தமிழை விட தெலுங்குல பெரிய ஹிட். தெலுங்குல வந்து அந்த சாங், அதாவது ஆக்சுவலா தெலுங்குல அப்லோட் ஆன லிங்க் டேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெலுங்குல வந்து அப்பவே 14 மில்லியன் நினைக்கிறேன், 14 மில்லியன் என்னமோ இருந்துச்சு. இப்போ வந்து போயிருக்கும், இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 250 அந்த லெவலுக்கு கூட போயிருக்கணும். ஆச்சரியப்பட்டிருக்கும் இல்லை. மேங்கோ மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், பெருசாக வாட்டர் மார்க் போட்டு எடுத்து வச்சிருப்பான் வீடியோவில். ஸோ தமிழில் எந்த அளவுக்கு ஹிட்டோ அதை விட பெரிய ஹிட்டு தெலுங்குல. சுசானே தான் வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு தெரியல, நிறைய பெண்களுக்கான ஒரு காதல் கீதமாகவே, காதல் ஆந்தம்னு சொல்லலாம், இல்லை காதல் கீதமாகவே இருந்துச்சு. முன்தோளில் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள் நீ எங்கே எங்கே என்று என்னை தேடி தேடி பார்க்கிறது, முன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாகும் நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு ஆடிடுதே அப்படின்னு இருக்கும். அந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஏக்கம், ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு வலி, ஒரு வலினா ஆன் த ஃபேஸா ஒரு பெயின்னு சொல்லிட முடியாது, ஒரு பிட்டர் ஸ்வீட்னஸ் அந்த பாட்டு ஃபுல்லாவே பதிச்சிருக்கும். நானிக்கும் நித்யா மேனனுக்கும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான விஷுவல்ஸும் கூட. இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் விஷுவல் பண்ணி எடுத்துட்டு வந்ததை எடிட் பண்ண பிறகு திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துட்டு எடிட்டர் ஆண்டனி வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாராம். ஐயோ நம்ம அந்த பாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப ஃபுல்லாக ரீஎடிட் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு மெனக்கடல் இருந்திருக்கும் அந்த பாட்டில். அந்த மெனக்கடல் ரொம்ப அழகாகவும் வந்து வரிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் சுசான் பாடினதுமே சூப்பராக இருக்கும். நான் கேட்டது அழகிய நேரங்களோ, யார் தந்தது விடிகளில் ஈரங்களோ, நான் கேட்டது வானவில் மாயங்களோ, யார் தந்தது வழிகளில் காயங்களோ, இந்த காதலும் ஒரு வரி சித்திரை கதை தானே, அது உயிருடன் இருக்கிறதா அப்படின்னு எழுதியிருக்காரு முத்து. ஆக்சுவலா முத்துக்குமாரோட வரிகளை நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவருக்கு காதல், சித்திரவதை இந்த 2 வார்த்தையுமே ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். நிறைய பாடல்கள்ல வந்து காதலையும் சித்திரவதையுமே வந்து ஒரு ஒரு ஓமையா எழுதியிருப்பாரு. இந்த காதலும் ஒரு வகை சித்திரவதை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. பட் எனக்கு வந்து இதோட மேல் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். மேல் வெர்ஷன் வந்து நரேஷ் ஐயர் பாடி, நரேஷ் ஐயர் வந்து அதை ட்ரீட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் லூசனப்பா. அது மேபி அந்த படத்துக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்ஸோட பிரதிபலிப்பா டைரக்டர் சொல்லி ஜோஷுவா அதை கம்யூனிகேட் பண்ணி அதை வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபீமேல் வெர்ஷன்ல இருக்கிற ஒரு இன்டென்சிட்டி, ஒரு டைட் வந்து மேல் வெர்ஷன்ல இருக்குது. மேல் வெர்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, கொஞ்சம் சில்லா, கொஞ்சம் ஒரு லெத்தார்ஜின்றது வந்து இட்ஸ் அ வெரி ரூட் வேர்ட், பட் அந்த மாதிரின்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஒரு லைட் பேக்கா
அது அந்த கேரக்டரோட ரெப்ளிக்காவா வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை பத்தி எனக்கு தெரியல, பட் அது அப்படி இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பாட்டு வந்து மின்னலை பிடிக்கிற வயசு. மின்னலை பிடிக்கிற வயசு வந்து பெனிதயாள் பாடின பாட்டு. அந்த பாட்டுமே பயங்கர ஒரு எனர்ஜி. இந்த இந்த ஆல்பம்ல இருக்கிற எல்லா பாடல்களும் ஒரு எனர்ஜி, ஒரு சாம், ஒரு ஈரம். அது வந்து அன்மேட்சபிள்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ 2010ல இருந்து 2020 வரைக்கும் அந்த படத்துல இருக்க பாடல்கள் பத்தியுமே நான் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய படம் சரியா போயிருக்காது, ஓடி இருக்காது, ஆனா பாட்டுலாம் செம்மையா இருக்கும். வெப்பமே வந்து ஆல்பமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம், க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். எஸ்பெஷலி மின்னலை பிடிக்கிற வயசு. இதெல்லாம் எழுதிப்பார். கொட்டாமல் எப்போதும் தேன் கூட்டு தேனி இருந்தால் கட்டெரும்பும் கூட கையை வச்சு பார்க்கும், அஞ்சாமல் எப்போதும் நீ நெஞ்ச தூக்கி நடந்தால் உந்தன் வாழ்க்கை உந்தன் கையில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை தத்துவங்கள் அப்படியே தெளிச்சு விட்டுருப்பாரு. இந்த சாங் வந்து பயங்கரமா கார்த்திக்கும் நானியும் சேர்ந்து விஷுவல் பண்ணியிருப்பாங்க. விஷுவலாவுமே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கும் அந்த சாங் பார்க்கறதுக்கு. அடுத்து வந்து இது 4th சாங். நான் வந்து ஆக்சுவலாக ட்ராக் ஆர்டர்ல போறேன். பிகாஸ் எனக்கு அது பண்ணும்போது தான் வந்து ஃப்ளோவாக வந்து அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தோம், இது எல்லாமே பெட்டரா கன்வே ஆகும். ஸோ 4th சாங் ஆல்பம் வந்து என்னோட ஃபேவரட் சாங் ஃப்ரம் த ஆல்பம், காற்றில் ஈரம் அது யார் தந்ததோ. இந்த காற்றில் ஈரம் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல படத்தோட 2 ஹீரோஸ் அண்ட் நித்யா மேனன் 3 பேருமே ஒரு ட்ரிப் போகும்போது ஒரு நாள் நடக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டுல இருக்கிற ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு வந்து எனக்கு பயங்கரமா ரிலாக்ஸா வச்சுக்கும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கும். என்னோட கம்ஃபர்டபுள் சாங் கூட சொல்லலாம், ஒரு கம்ஃபி சாங், ஒரு கோசியான ஒரு சாங். எந்த அளவுக்கு நான் வந்து நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், அது வேலையில பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டு எங்கேயோ கேட்டேனோ இல்லை இந்த பாட்டு வந்து பிளேஹெட்ல வந்துச்சுன்னா என்ன பயங்கரமா ரிலாக்ஸ் பண்ணிடும். ப்ளஸ் இன்னைக்கு கூட நான் பேசிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, லைக் யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்ட்ராங் டிசைர் டு ட்ராவல். டு அன் எக்ஸ்டென்ட் அது உண்மை. எனக்கு வந்து பெருசா ட்ராவல் பண்ணணும், உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இல்லை. பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. என்ன விட்டீங்கன்னா 365 நாளும் என்னோட ரூமை விட்டு வெளியில வராம என்னால இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒருத்தன் தான் நான். எனக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், லேப்டாப், ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம், சாப்பாடு கூட வந்து ஓகே தான். இப்படி இருந்துச்சுன்னா என்னால் வந்து ஒரு வருஷம் என்னால் தனியாக இருக்க முடியும். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்கிறதே வந்து ஒரு மியூசிக்கோட ஒரு மிகப்பெரிய மேஜிக்னு தான் நான் நினைக்கிறேன். பட் கடந்த ஒரு 2-3 வருஷத்துல எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆஸ்பிரேஷன் பயங்கரமாக இருந்தது. ட்ராவலாக எனக்கு உலகத்தை பார்க்கணும், நிறைய மக்களை பார்க்கணும், நிறைய இடத்துக்கு போய் நிறைய மியூசிக் கேட்கணும், மியூசிஷியன்ஸை பார்க்கணும், ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும், அவங்க லைஃப் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். சம்டே ஒரு மியூசிக் ட்ராவல் வ்ளாகர் அந்த மாதிரியா ஆசை. தெரியல, பார்ப்போம். இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு கஷ்டம்தான். பட் காற்றில் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சாங். இந்த பாட்டை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பெருசாக கேட்டதில்ல, இல்லை கேட்டிருக்கேன் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த பாட்டை வந்து ப்ளே ஹெட்ல போட்டு ஃபோனை பார்க்காதீங்க, உங்க ஃபோனை தள்ளி வச்சுக்கலாம், ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக கேளுங்க. அப்படின்னு நம்மள என்னன்னு சொல்றது வருடி விடுற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகா இருக்கும். காற்றில் இருந்ததை தந்தது, கால்கள் சொன்னது, பூமி முடியும் வந்த இல்லை வரை போவோமா, நேற்று நாளே அது பொய்யானது, இன்று மட்டும் இங்கு மெய்யானது, மேகமலையும் அந்த வானம் வரை போவோமா. அண்ட் அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கிற வரிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றென்ன இத்தனை இன்பம் இதே கோட்டில் நீந்திடுதே, நடைபாதை பூக்கள் எல்லாம் கைகள் நீட்டிடுதே, நீங்காத புன்னகை ஒன்று உதட்டின் மேலே பூத்திடுதே, வாழ்க்கையை பிடிக்கிறதே. நடைபாதை பூக்களுமே வந்து முத்துக்குமார் நிறைய உண்மைகள் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இதை வந்து கார்த்திக் பாடின விதம் அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. ஒரு நாள் இந்த ஒரு நாள் உயிரோடு வாழும் பயணம், இந்த பயணம் இது தொடர்ந்திட வேண்டும்,
அருகில் உனது அருகில் நான் வாழும் நிகழ்காலம் போதும், நிமிடம் இந்த நிமிடம் இது குறைந்திட வேண்டும். மௌனத்தில் சில நேரம், மயக்கத்தில் சில நேரம், தயக்கத்தில் சில நேரம், இது என்னவோ புது உணர்வு இங்கே. கண்ணருகில் சில தூரம், கையருகில் சில தூரம், வழித்துணையை கேட்கிறது வா. விட்டாயிடம் இந்த பாட்டோட ஃபுல் லிரிக்க வந்து மனப்பாட பாடல் மாதிரி ஒப்பிக்க முடியும். பட் உங்களை போர் அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் தயவு செஞ்சு இந்த பாட்டு போய் கேளுங்க. எஸ்பெஷலி ஃபார் இன்டர்நெட் இத்தனை இன்பம் இதே கூட்டில் நீந்திடுது. இந்த வரி கேட்கும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஹோப் இருக்கு இந்த வரியில. அதுல ஹோப் கொடுக்குற மாதிரி நான் இருக்கேன் உனக்காக, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்டர்நெட் இத்தனை இன்பம் இதே கூட்டில் நீந்திடுதே, அதுவே கேட்டாலே வந்து எனக்கு தெரியல, என் முகத்துல வந்து ஒரு சின்ன சிரிப்பை கொடுத்துரும் அந்த வரி. உங்களுக்கும் அது கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அடுத்து ராணினா மகாராணி அபூர்வான்னு பாடிடுறேன். அபூர்வா வந்து அந்த வீடியோ மட்டும்தான் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன், அந்த ஆடியோ லான்ச் வீடியோ. இந்த ஆல்பம்லயே ரொம்ப இந்த ஆல்பமே ஒரு கிளாசிக்கா இருக்கும்போது ராணினா மகாராணி வந்து பயங்கரமான ஒரு பெப்பி, பயங்கரமான ஒரு எனர்ஜியான ஒரு சாங். அதுலயுமே முத்துக்குமார் தன்னும் அவர் பூந்துலாட்டி இருப்பாரு. காதல் இருக்கும் வரையில கண்ணோடு, காமம் இருக்கும் உலகில, தேகம் இருக்கும் வரையில தீராத தாகம் இருக்கும் மனதில அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்மையா இருக்கும். முத்துக்குமாரோட பெரிய பிளஸ் வந்து அவர் வரிகளை ட்ரீட் பண்ண விதம் தான். ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த, ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை, ஒரு பெரிய ஒரு ஜென் தத்துவத்தை வந்து அவரால் சிம்பிளான வரிகள்ல வந்து ஏதோ ஒரு சிம்பிளான ஊமையை வச்சு அவரால் பண்ணிட முடியும். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் செட்டு. அது ஃபோர்ஸ்டா இருக்காது, ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு வந்து அது வந்து எப்பயுமே வந்து தப்பாவே தெரியாது. அதுதான் வந்து ஒரு முத்துக்குமாரோட பெரிய பிளஸ். நம்ம இன்னைக்கு அவரை பெருசா மிஸ் பண்றதுக்கு காரணமும் தான். அவர் மாதிரி எழுதுறதுக்கு நாளே இல்லை. இன்ஃபேக்ட் ஈவன் தான் நமக்கு யுகபாரதி, விவேகா, தாமரை, பாவிஜய், ஸ்னேகன் இவங்க எல்லாருமே இருந்தாலுமே முத்துக்குமாரோட எழுத்து நடை வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமானது. அவர் எழுதின எல்லா பாடல்களையுமே ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம். ரொம்ப ஃபேண்டசியா, ரொம்ப புரியாத மாதிரி எழுதின பாடல்கள் வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஞாபகம் இருக்கு, ஃபீமேல் 22 சம்திங் இந்த படத்தோட தமிழ் ரீமேக் மாலினி 22 அந்த படத்தோட ஏதோ ஒரு இன்டர்வியூல ஸ்ரீபிரியா சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீபிரியா வந்து நான் கண்ணதாசன் ஒர்க் பண்ணதை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் ஒர்க் பண்றதை பார்க்குறேன். கண்ணதாசன் மாதிரியே முத்துக்குமார் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான வரிகளை யூஸ் பண்றாரு. ப்ளஸ் அவர் நான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு நான் ஏதாவது சின்ன வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு பாடல் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேகம் வந்து நிறைய வாழ்க்கைகளாலையும், நிறைய பயணப்படுதல்னாலையுமே, நிறைய ஒரு புத்தகங்கள்னாலையுமே வந்து கட்டமைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய இப்போ ரீசெண்டாக சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஒரு ஆசை நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என் ஒய்ஃப், ஷீ லவ்ஸ் டு ட்ராவல். அதுக்கடுத்து வந்து முத்துக்குமார். ஏன்னா அவருக்கு கிடைச்ச வாழ்க்கை அனுபவங்கள்ல ஒரு பாதி அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப ஒரு வயசா கொஞ்சம் கண்டென்டடா நம்ம பெரிய ஆள் இல்லை அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்துரும்னு நான் நினைக்கிறேன். என்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல வந்து வேற ஒரு இடத்துக்கு போறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு ரியாலிட்டி லைஃப் எல்லாமே ஒரு மேக்ரோ வியூல தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பெரிய ஆளு, நம்ம பண்ற வேலை பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துலங்கிறது வந்து நிறைய இது வரைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு இடத்துல எனக்கு தோணி இருக்கு. நம்ம என்ன வாழ்க்கையில பெருசா பண்றோம், நம்ம யாரு, நம்ம இல்லைனாலுமே இந்த உலகம் எங்கதான் போகுது, யார் இல்லைனாலுமே இந்த உலகம் எங்கதான் போகுது. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் வந்து எனக்கு இந்த டிராவல் காட்டி இருக்கு. அண்ட் அடுத்த பாட்டு வெப்பம், டைட்டில் ட்ராக் ஜோஷ்வா ஸ்ரீதர் நரேஷ் பாடிருப்பாங்க. அதுவுமே பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. ஜோஷ்வா ஸ்ரீதர் வந்து நிறைய சில பல இஷ்யூஸ்னால அவரால் கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு ஆக்சுவலாக விவிடத்தான் தெரியும், மறந்துருச்சு. பட் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி குட் டேலண்ட். கல்லூரியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வெப்பமாக இருக்கட்டும், ஐ ரியலி லைக் ஹிஸ் ஒர்க். உங்களுக்கு தெரிஞ்சவர் ஜோஷ்வா ஸ்ரீதராக இருந்தால் ப்ளீஸ் பாஸ் திஸ் மெசேஜ் டு ஹிம். I really love his work and his combo with Muthukumar especially. And crazy-ஆ இருக்கு, ஒரு மீம் போஸ்ட்ல இருந்து ஒரு பாட்காஸ்ட் லீட் கிடைச்சது நான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன்.
யோசிச்சு பார்க்கவே இல்லை. அண்ட் இப்போ தான் வெப்பம் ஆல்பம் வந்து திரும்ப ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த எபிசோட கேட்டு முடிச்சுட்டு அந்த ஆல்பமை ஷஃபிளில் போடாமல் ஃபுல் ஆல்பம் கேளுங்க, உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். காற்றில் மட்டும் ஒரு தடவையோட நிறுத்தேன், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அண்ட் அடுத்த வாரம் ஒரு ஒரு எபிசோட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வரும். நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரர். அது வரைக்கும் நிறைய பாட்டு கேட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணி சந்தோஷமா இருங்க. ஒரு வாழ்க்கைங்க, மகிழ்ந்துருங்க.